ஹலோ! ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம். சரி, நான் அத்தகைய மனிதர்களை சந்திக்க விரும்புகிறேன். நான் எனக்குள்ளே பாதி கேட்பது மாதிரி முணுமுணுக்கிறேன். நான் நிச்சயமாக சில உண்மையான யோகிகளை சந்திக்க விரும்புகிறேன். சந்தேகம் இல்லாமல் ஒரு நாள் அதை நிச்சயமாக செய்வீர்கள் என்று அவர் எனக்கு உறுதி அளிக்கிறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சற்று திடுக்கிட்டு கேட்கிறேன். நாங்கள் முதலில் சந்தித்த அன்றே எனக்கு தெரியும் என்பது ஆச்சரியமான பதில் அவரிடமிருந்து வந்தது. இது ஒரு உள்ளுணர்வாக எனக்கு வந்தது. நீங்கள் அதை நாடி வந்துள்ளீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. ஆழமான உணரப்பட்ட ஒரு செய்தி, ஆனால் வெளிப்புற ஆதாரங்களால் விவரிக்க முடியாதது. இந்த உணர்வை எவ்வாறு வளர்ப்பது, அதை எப்படி என்பதை என் ஆசிரியர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இப்போது நான் அதை மறைமுகமாக நம்ப கற்றுக்கொண்டேன். ஒரு நவீன சாக்ரட்டிஸ் தனது டீமானால் வழிநடத்தப்படுகிறார். நான் அரை நகைச்சுவையாக அதை குறிப்பிடுகிறேன். ஆனால் சொல்லுங்கள், உங்கள் தீர்க்க தரிசனம் எப்போது கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் தோள்களை குலுக்கினார். நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அதனால் நான் அந்த நிகழ்வை எப்போது நடக்கும் என்று தேதியிட்டு சொல்ல முடியாது என்று சொல்ல வருந்துகிறேன். நான் அவரிடம் அதை திரும்ப திரும்ப கேட்க விரும்பவில்லை. அதனால் இருப்பினும் அவர் இன்னும் அதிகமாகச் சொல்லலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன். நான் விஷயத்தை பற்றி தியானித்து ஒரு ஆலோசனையை வழங்குகிறேன். இறுதியில் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் தயாராக இருந்தால் நாம் ஒன்றாக பயணிக்க முடியுமா? நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களில் சிலரை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு உதவ மாட்டீர்களா? இல்லை நண்பரே, தனியாகச் செல்லுங்கள். நீங்களே அவர்களை கண்டுபிடிப்பதுதான் நல்லது. ஒரு அந்நியருக்கு இது மிகவும் கடினமான விஷயம். நான் புகார் சொல்கிறேன். ஆமாம், அது மிகவும் கடினம்தான். ஆனால் தனியாகச் செல்லுங்கள். நான் சொல்வது சரிதான் என்பதை ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த நேரத்திலிருந்து நான் ஒரு முக்கியமான நாள் விடியும் என்று நான் உறுதியாக உணர்கிறேன். அது வெயில் கிழக்கில் என்னை நங்கூரமிடும். இந்தியா கடந்த காலத்தில் ரிஷிகள் போன்ற பெரிய மனிதர்களுக்கு புகலிடம் அளித்திருந்ததால் என் நண்பர் நம்புவது போல் அவர்களில் சிலர் இன்னும் அங்கு இருக்கக்கூடும் என்றால், கற்றலில் வெகுமதியால் அவர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் சமமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அவர்களின் புத்திசாலித்தனம் ஒன்று. ஒருவேளை வாழ்க்கை இதுவரை என்னை மறுத்த ஒரு புரிதலையும் உள்ளடக்கத்தையும் நான் பெறலாம். அப்படிப்பட்ட தேடலில் நான் தோல்வியடைந்தாலும் அந்த பயணம் வீண் போகாது. அந்த வினோதமான மனிதர்களுக்கு யோகிகள், அவர்களின் மந்திரம், அவர்களின் மர்மமான நடைமுறைகள் மற்றும் அவர்களின் விசித்திரமான வாழ்க்கை முறைகள் என் ஆர்வத்தை தூண்டுகின்றன. பத்திரிகை சாணைக்கல்லானது வழக்கத்திற்கு மாறான ஆர்வத்தை கூர்மையாக்கியுள்ளது. அதிகம் அறியப்படாத இத்தகைய பாதைகளை ஆராய்வதில் நான் ஈர்க்கப்பட்டேன். எனது விருப்பத்தை அதன் முழு விகிதத்தில் செயல்படுத்தவும் வாய்ப்பு கிடைக்கும்போது முதல் படகில் இந்தியாவிற்கு செல்லவும் முடிவு செய்தேன். உதய சூரியனை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்வதற்கான இந்த உறுதியை இவ்வாறு இறுதி செய்து முடித்த எனது ஓரியண்டல் நண்பர் பல மாதங்களாக அவரது வீட்டில் என்னை தொடர்ந்து வரவேற்று வருகிறார். சுழலும் வாழ்க்கை பெருங்கடலில் என் ஆசைகளை தாங்கி எடுத்துச் செல்ல அவர் எனக்கு உதவி கொண்டு இருக்கிறார். இருப்பினும் அவர் எனக்கு முன்னால் நீண்டு செல்லும்
பெயர் இடப்படாத நீர்நிலைகளில் ஒரு விமானியாக செயல்பட மறுக்கிறார். ஒருவரின் நிலைமையை கண்டறிவது, மறைந்திருக்கும் சாத்தியக்கூறுகளை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் ஒருவரின் தெளிவற்ற யோசனைகளை தெளிவுபடுத்துவது ஒரு இளைஞனுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத மதிப்பு. அப்படியானால் என்னுடைய அந்த ஆரம்பகால உதவியாளருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். விதி மீண்டும் ஒரு முறை சக்கரத்தை சுழற்றும்போது ஒரு இருண்ட நாள் வருகிறது. நாம் பிரிந்து விடுகிறோம். சில வருடங்களில் அவரது மரணம் தற்செயலாக எனக்கு தெரிய வருகிறது. என் பயணத்திற்கு நேரமும் சூழ்நிலையும் தயாராக இல்லை. என் லட்சியமும் ஆசையும் ஒரு மனிதனை பொறுப்புகளில் கவர்ந்திழுக்கிறது. அதிலிருந்து விடுபடுவது எளிதல்ல. நன்றி, வணக்கம். ரம புப்பொட்டு.